Audio Jungle. Hi, hello, welcome back to my channel dear students. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்றைக்கி வந்து போர்டு எக்ஸாம் நடந்தது. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் நம்ம கிளாஸில். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் வந்து பார்த்தோன்னா இன் பைத்தான் டேட்டா டைப் ஆஃப் 74 இஸ் சேம் ஆஸ் தி டேட்டா டைப் ஆஃப் 74.0. ஸோ ஒன்று இன்டீஜர் இன்னொன்று வந்து ஃப்ளோட். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் தான். அதனால் ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஃபால்ஸ்னு வருது. செகண்ட் ஒன் ஐடென்டிஃபை த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் கோட் ஸ்னிப்பெட். இதில் எஸ் ஈக்குவல் டு த ட்ரூத் கொடுத்துட்டு பிரிண்டில் வந்து எஸ் டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேபிட்டலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஸோ டி வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நமக்கு கேபிட்டல் லெட்டர் மாற்றிட்டு ட்ரூத்தில் இருக்கிற அந்த கேபிட்டல் டீயை ஸ்மால் டீயாக மாற்றிடும். ஸோ த ஆன்சர் இஸ் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. அதே மாதிரி which of the following expression in Python evaluates to true. ஸோ இதில் எது வந்து ட்ரூ கொடுக்கும் அப்படின்னா சி ஆப்ஷன் தான். 3 greater than 1 and 3 greater than 2. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா ட்ரூ கண்டிஷன், அதனால் ட்ரூ வரும். ஃபோர்த் வந்து பார்த்தோம்னா what is the output of the following snippet. S equal to War and Peace by Leo Tolstoy. ஸோ எஸ் பிரிண்டில் வந்து பார்த்தோம்னா எஸ் டாட் பார்ட்டிஷன் ஆஃப் பை. ஸோ பை வந்து பார்த்தோம்னா பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா டப்பிளில் வார் அண்ட் பீஸ் கமா பை கமா லியோ டால்ஸ்டாய். ஸோ இது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தோன்னா MROPO. ஸோ இது மாதிரி அவுட்புட். சிக்ஸ்த்துக்கு வந்து டப்பிளில் சி ஆப்ஷன் சியில் TUPLE கமா பின்னு வரும். செவன்த் ஒன் வந்து பார்த்தோன்னா B. A dictionary cannot have 2 elements with the same key. ஓகேங்களா? எயித்து வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் B L dot pop 6. 9 வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் C 3 hyphen none. 10 வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் Bயில் RB பைனரின்றதுனால. 11th வந்து ஃபால்ஸ். 12th வந்து ஆப்ஷன் B 1. 13 வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் B வந்து ஆல்டர் டேபிள். 14th வந்து ஆப்ஷன் டியில் ஐடி அண்ட் நேம் ஆஃப் மிஷின்ஸ் வித் குவான்டிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 ஃப்ரம் இன்வென்ட்ரி டேபிள். 15th வந்து ஆப்ஷன் C 6. 16th வந்து ஆப்ஷன் A மின் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். 17th வந்து ஆப்ஷன் D ரிஜிஸ்டர்ட் ஜாக் 45. 18th வந்து B கேட்வே. 19th வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். 20 வந்து ஆப்ஷன் A both assertion A and reason or are true and reason or is the correct explanation for assertion A. 21 வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து C assertion A is true but reason or is false. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 2 மார்க்கில் வந்து பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் and then default parameters கேட்டிருந்தாங்க. பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா positional arguments or values passed to a function in a specific order where the first argument maps to the first parameter, the second to the second and so on. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வந்து செகண்ட் வேல்யூன்ற மாதிரி தான் நம்ம வந்து பொசிஷனல் பேராமீட்டரில் வேல்யூவை கெட் பண்ணிக்குவோம். they must be provided in the correct order defined in the function. ஸோ எக்ஸாம்பிள் வந்து def fun a, b print a plus b போது ஃபனில் 5, 6. 5 வந்து ஏக்கும் 6 வந்து பிக்கும் ஈக்குவல் ஆகும், அதாவது அசைன் ஆகும். டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் வித் ப்ரீடிஃபைன் வேல்யூஸ். இதில் வந்து ப்ரீடிஃபைன் வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்றோம். இஃப் எ வேல்யூ இஸ் நாட் ப்ரொவைடட் டியூரிங் த ஃபங்க்ஷன் கால் த டிஃபால்ட் வேல்யூ இஸ் யூஸ்டு. நீங்கள் வேல்யூ எதுவுமே கொடுக்கணும்னா என்ன டிஃபால்ட் வேல்யூ அதான் எடுத்துக்கும். அதர்வைஸ் இந்த ப்ரொவைடட் வேல்யூ ஓவர் ரைட்ஸ் த டிஃபால்ட். ஸோ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ மேலே ஓவர் ரைட் பண்ணிக்கும். இப்போ டெஃப் ஃபன் A, B ஈக்குவல் டு 5. இந்த 5ன்றது டிஃபால்ட் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் A + B ஃபன் 6ன்னு கொடுத்துருக்கோம். 6 வந்து ஏக்கு அசைன் ஆகும், பியோட வேல்யூ 5 தான் எடுத்துக்கும்.
ஸோ இது வந்து டிஃபால்ட் பேராமீட்டரோட எக்ஸாம்பிள். 23rd வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து L1 ஈக்குவல் சார்ட்டட் ஆஃப் Lன்னு வரும். செகண்ட் வந்து பார்த்தோன்னா CH ஈக்குவல் இஸ் ஆல்னம். இஸ் ஆல்னமும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை இஸ் ஆல்ஃபபெட் ஆர் இஸ் டிஜிட்னு கொடுக்கலாம். ஸோ அதுவும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம் நீங்கள். 24ல் வந்து ஃபஸ்ட்டு A வந்து பார்த்தோன்னா ஆர் நம்பர் இன் D1 கொடுக்கணும். B வந்து பார்த்தோன்னா 12, ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ 12 இன் D1 டாட் வேல்யூஸ் ஆஃப், அந்த டிக்ஷனரியில் அந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறோம். இதே 24ல் 2 வந்து பார்த்தோன்னா A வந்து D1 டாட் செட் டிஃபால்ட் ஆர் நம்பர் 12, எல்லா எலிமெண்ட்டை டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் பிக்கு வந்து D1 டாட் கிளியர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். 25 வந்து பார்த்தீங்கன்னா லூப் வில் இட்ரேட் 4 times, ஏன்னா ரேஞ்சில் வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 times லூப் வந்து இட்ரேட் ஆகும். அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5,5-1-2-4 நாட் டு பி டிஸ்பிளேட். அதாவது 5லேருந்து ஆரம்பிக்க தவிர 5 ஆரம்பிச்சுட்டு 1க்கு போகாது. ஸோ இதுதான் வந்து ஆன்சராக நமக்கு வராது. 26ல் கரெக்ட் கோடு வந்து பார்த்தோம்னா டெஃப் கவுண்ட் வவல்ஸ் எஸ் கொடுத்துரும். C = 0 ஃபார் CH நாங்கள் ரேஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க, பட் CH இன் எஸ்ன்னு கொடுத்துட்டு இஃப் CH வராது. உங்களோட கோடிங்கில் வந்து இஃப் AEIOU இன் CHன்னு வரும். ஸோ ரீரைட் பண்ணும்போது இஃப் CH இன் AEIOU கொடுத்துட்டு C = +1ன்னு கொடுத்துருப்பாங்க உங்கள் கோடிங்கில். நீங்கள் வந்து C + 1 கொடுத்துருங்க. அண்ட் தென் ரிட்டர்ன் C கொடுத்துட்டு முடியும் போது கால் ஃபங்க்ஷன் கவுண்ட் வவல்ஸ் எனி ஸ்ட்ரிங் யூ கேன் கிவ். இது வந்து 26க்கு. 27 வந்து பார்த்தோன்னா ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் டேபிள் W_stock. இதில் வந்து W_code கேரக்டர் 5 ப்ரைமரி கீயாக செட் பண்ணிடுறோம் கோடை. அப்புறம் W_description varchar 20, B_quantity இன்டீஜரில் அண்ட் U ப்ரைஸ் வந்து ஃப்ளோட்டில் வாங்கி க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Bயில் வந்து we cannot set as a primary key. அதாவது U price வந்து primary key செட் பண்ண முடியாது. because primary key must be unique and not null. U_price can be same for multiple items. price வந்து எப்பவுமே சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் primary key செட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செகண்டில் A வந்து alter table W_stock add E_date data type. Bயில் வந்து alter table W_stock drop column B_quantity semicolon. இது வந்து காலமை delete பண்ணுறதுக்கு. Now advantages of bus and topology anyone கேட்டிருக்காங்க. So it requires a single main cable to connect all the devices. The amount of cabling needed is much lower compared to other topologies. So அது மாதிரி சொல்லிக்கலாம். Disadvantage சொல்லும்போது if the main backbone cable breaks or is damaged at any point, the entire network goes down for everyone. ஸோ அந்த பேக் போனே போயிடுச்சு அப்படின்னா உங்களால் எந்த ஒரு டேட்டாவும் ஷேர் பண்ண முடியாது. அதுவே அட்வான்டேஜாகவும் இருக்கும், அதுவே டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. 29 3 மார்க்கில் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ def count_digit open and close bracket colon கொடுத்துட்டு F = open of ஃபைல் நேம் வந்து space.txt, R மோடில் X = f.read பண்ணிவிட்டு count = 0 கொடுத்துரும். ஃபார் I in Xன்னு கொடுத்துட்டு if I.is digit இருந்தது அப்படின்னா C = C+1 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் C கொடுத்துரும். அண்ட் தென் we are printing count digit open and close bracket. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ட்வைஸ் வந்து வர லெட்டரை நம்ம கவுண்ட் பண்ணணும். அதாவது def display_words _with _e open and close bracket colon. அதாவது E வந்து ட்வைஸ் வந்ததுன்னா அதை கவுண்ட் பண்ணணும், அதை பிரிண்ட் பண்ணணும், அந்த வேர்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். F = open space.txt, R கொடுத்துட்டு X = f.read. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீட் பண்ணிடுறோம். ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். Y = x.split off. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் I in Y ஸ்ப்ளிட் பண்ண வேர்டை ஒவ்வொன்றா எடுக்க போகிறோம். if I.count ஈயை மட்டும் கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கவுண்ட் பண்ணதில் வந்து > 2 இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் முடியும் போது f.close கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். டிஸ்பிளே வேர்ட்ஸ் வித் E open and close bracket கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் 30ல் ஸ்டாக் ஃபங்க்ஷன் புஷ் பண்ணுறோம். def push_fruits ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஃப்ரூட் ஸ்டாக் ஃப்ரூட். ஸோ இஃப் ஃப்ரூட் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கீ வந்து ப்ரைஸ் க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு less than 100 இருந்ததுன்னா ஃப்ரூட் ஸ்டாக்கில்
அப்பெண்ட் பண்ணுறோம். ஃப்ரூட் ஸ்டாக் டாட் அப்பெண்டாக ஃப்ரூட் வந்து அப்பெண்ட் பண்ணிடும். இதே பாப் பண்ணும்போது டெஃப் பாப் அண்டர்ஸ்கோர் ஃப்ரூட் ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஃப்ரூட் ஸ்டாக் அதாவது ஸ்டாக் நேம் க்ளோஸ் ப்ராக்கெட் கோலன் if len of stack equal to equal 0 length வந்து 0 வருது, ஸ்டாக்கோட லென்த் வந்து 0 வருது அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் என்னென்னா அண்டர் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ரிட்டன் ஃப்ரூட் ஸ்டாக் டாட் பாப். அப்படி இல்லை ஐட்டம் இருக்குது அப்படின்னா டாப்பில் இருக்கிற ஐட்டமை பாப் பண்ணிடும், அதாவது delete பண்ணிடும். டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா டெஃப் டிஸ்பிளே ஓப்பன் ப்ராக்கெட் ஃப்ரூட் ஸ்டாக் க்ளோஸ் ப்ராக்கெட் கோலன் கொடுத்துட்டு இஃப் லென் ஃப்ரூட் ஸ்டாக் ஈக்குவல் 0 லென்த்து 0 இருந்ததுன்னா print empty stack கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா while fruit stack print fruit stack dot pop. அதாவது அப்படி இல்லைன்னா டாப்பில் இருந்து நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக பாப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுதான் டிஸ்பிளே. ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா ஸ்டாக் ஈக்குவல் டு எம்டி டிக்ளேர் பண்ணிடுறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 நம்பர்ஸ் கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த நம்பர். ஸோ 10 நம்பர்ஸ் நம்ம யூஸர்கிட்ட இருந்து கெட் பண்ணுறோம். அந்த நம்பர் வந்து greater than equal to 10 இருக்கணும் அண்ட் less than equal to 999 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து if n divided by 2 equal to 0, அதாவது அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். அதாவது டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 வந்ததுன்னா அதுதான் நான் அப்பெண்ட் பண்ணுறேன். அதுதான் ஸ்டாக் டாட் அப்பெண்ட் ஆஃப் n கொடுத்துரும். ஓகேங்களா, while ஸ்டாக் பிரிண்ட் ஸ்டாக் டாட் பாப் ஆஃப் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 31 வந்து பார்த்தோம்னா ஏக்கு வந்து ஆன்சர் 4, 2, -, D, L, 0ன்னு வருது. அண்ட் பிக்கு வந்து 1, -6, -10, -13, -15, -16 இதுதான் வந்து 31க்கு அதாவது அவுட்புட் ப்ரோக்ராமுக்கு அவுட்புட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 4 மார்க்கில் வந்து பார்த்தோம்னா 32ல் செலக்ட் டைப், மேக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஃப்ரம் ஸ்டாக் குரூப் பை டைப். ரெண்டாவது வந்து அப்டேட் பண்ணுறது அப்டேட் ஸ்டாக் செட் ப்ரைஸ் ஈக்குவல் ப்ரைஸ் ப்ளஸ் 0.5 வேர் டைப் ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துரும். தேர்டு வந்து செலக்ட் சம் ஆஃப் குவான்டிட்டி ஸ்டார் ப்ரைஸ் ஃப்ரம் ஸ்டாக். ஃபோர்த் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டாக் வேர் கோட் லைக் ஏ பர்சன்டேஜ். அதாவது நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க, அதனால் ஏ பர்சன்டேஜ். அதுக்கு அடுத்து அவுட்புட் கேட்டிருக்காங்க. வால்யூம் குவான்டிட்டி ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 0.5 338.00. அதேமாதிரி 0.5 250 36.50 1.0 50 52.00. செகண்ட் ஒன்றுக்கு கோட் குவான்டிட்டி மட்டும் தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் AF 0.5 300 MF 0.5 250 PT 0.5 78. தேர்டுக்கு வந்து டைப் வந்து FTD. ஃபோர்த்துக்கு வந்து வால்யூம் கவுண்ட் ஸ்டார் கேட்டிருக்காங்க. 0.53 and 1.0 3 times கவுண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து CSV ஃபைலில் வந்து இம்போர்ட் CSV கொடுத்துரும். F1 ஈக்குவல் டு ஓப்பனில் ஸ்டேட் டாட் CSV ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு R ஈக்குவல் CSV டாட் ரீடர் ஆஃப் F1 ரீட் பண்ணிடுறோம். ரீட் பண்ணதுக்கப்புறம் F ஈக்குவல் டு ஓப்பன் மோர் டாட் CSV W நியூ லைன் ரைட் பண்ணும்போது W ஈக்குவல் CSV டாட் ரைட்டராக F2 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் R கொடுத்துருவேன். அதாவது காலமை ரைட் பண்ணக்கூடாது, அதனால் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் ரோ இன் ஆர் இப்போது நான் ஒவ்வொரு ரோவாக ரீட் பண்ணுறேன். அதாவது இஃப் இன்ட் ரோ :2 அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ 2 வந்து பாப்புலேஷன் வந்து கிரேட்டர் தென் ஒரு கோடிக்கு மேலே இருந்ததுன்னா அவங்கள மட்டும் நான் ரைட் பண்ணுறேன். ஸோ W டாட் ரைட் ரோ ஆஃப் ரோ கொடுத்துட்டு F1 டாட் க்ளோஸ் அண்ட் தென் F2 டாட் க்ளோஸ்ன்னு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் தனித்தனியாகவும் எழுதலாம், இல்லைனா சிங்கிள் ஃபங்க்ஷனாகவும் நான் ஒன்று எழுதிக்கலாம். 34ல் செலக்ட் கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டார் ஃப்ரம் லோன்ஸ் வேர் ROL greater than 7.0. ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ திங்க் ஸோ 7.0. செகண்ட் வந்து செலக்ட் C அண்டர்ஸ்கோர் நேம் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் லோன், அதாவது ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுறோம். வேர் கஸ்டமர் டாட் C அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் லோன்ஸ் டாட் C அண்டர்ஸ்கோர் ஐடி அண்ட் L அண்டர்ஸ்கோர் அமௌண்ட் greater than 10 lakhs. ஓகேங்களா, அமௌண்ட் வந்து greater than 10 lakhs இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே ஜாயின்ஸ் தான். செலக்ட் கஸ்டமர்ஸ் டாட்
C underscore ID, C underscore name, terms from customer, loans, where customer dot C underscore ID equal to loans dot C underscore ID and L underscore date greater than 2024-12-31 semicolon. Next one, the fourth, select start from loans order by rate of interest DESC. இன்னொன்று வந்து ஆர் சாய்ஸில் select C underscore ID, average of terms from loans group by C underscore ID semicolon. Next வந்து import program, அதாவது பைத்தான் இன்டர்ஃபேஸில் import mysql dot connector as a C equal to a dot connector, host வந்து local host, user வந்து admin, password வந்து root, database equal to school. ஸோ கர் க்ரியேட் பண்ணுறேன், கர் ஈக்குவல் டு சி டாட் கர்சர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன் கர்சர்லேயே கர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அமௌண்ட் வேர் ஃபீஸ் லெஸ் தென் 5,000 கொடுத்துட்டு ஆர் ஈக்குவல் டு கர் டாட் ஃபெச் ஆல் கொடுத்துட்டு ஃபார் ஐ நாட் பிரிண்ட் ஐ ஒவ்வொரு டேட்டாவாக எந்தெந்த கண்டிஷன்லாம் மேட்ச் ஆகுதோ ஒவ்வொரு ரூவா செக் பண்ணிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ சி டாட் க்ளோஸ் ஆஃப். நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க்கில் வந்து பார்த்தோம்னா 36ல் வந்து அப் அண்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பிக்கலில் def append off கொடுத்துட்டு f equal to open of resource.dat, ab append மோடில் or id கெட் பண்ணிக்கிறேன் இன்டீஜரில், அதே மாதிரி or நேம் கெட் பண்ணிக்கிறேன், நேம் கெட் பண்ணிவிட்டு and then or underscore expertiseல input of enter expertise charges equal to இன்டீஜரில் input of enter charges வாங்கிட்டு ரெக்கில் என்ன பண்ணனா r underscore id, r underscore name, r underscore expertise, charges. அதாவது இவங்க வந்து டப்புலே வாங்கியிருக்காங்க, நீங்கள் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிக்கிள் டாட் டம்ப் ஆஃப் ரெக், எஃப் கொடுத்துட்டு எஃப் டாட் க்ளோஸ் ஆஃப் கொடுத்துட்டோம். இங்கே வந்து நம்ம அப் அண்ட் யூஸ் பண்ணல, டேரெக்டாகவே டம்ப் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப் அண்ட் ஆஃப் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணும்போது இம்போர்ட் பிக்கல் டெஃப் அப்டேட் ஆஃப் கொடுத்துட்டு இங்கே லிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, ரெக்கார்ட்ஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட் கொடுத்துட்டு, ஏன்னா அப்டேட்டுக்கு ஒரு டெம்ப்ரவரியான ஒரு லிஸ்ட்டு வேணும், அதனால் டெம்ப்ரவரி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ட்ரை கொடுத்துட்டு எஃபிக்கல் ஓப்பன் resource.dat, ஆர்பி ரீட் மோடில் வைல் ட்ரூ கொடுக்குறோம், ஏன்னா எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரை கொடுத்துட்டு ஆர் ஈக்குவல் பிக்கிள் டாட் லோட் ஆஃப் எஃப் கொடுத்துட்டு நியூ ரெக்கார்டில் என்ன வேணும் அப்படின்னா ரெக் ஆஃப் 0, ரெக் ஆஃப் 1, ரெக் ஆஃப் 2, ரெக் ஆஃப் 3 + 500 கொடுத்துட்டு ரெக்ஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப் நியூ ரெக்கார்ட் கொடுத்துறேன். எக்ஸப்டில் வந்து எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பிரேக் கொடுத்துட்டு எஃப் டாட் க்ளோஸ். இப்போது ரைட் பண்ண போகிறேன். ஸோ எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் resource.dat, WB. இப்போ ஃபார் ஐ இன் ரெக்கார்ட்ஸில் போய்ட்டு பிக்கிள் டாட் டம்ப் ஆஃப் ஆர், எஃப். ஓகேங்களா? இப்போது என்னோட ஒரிஜினல் ஃபைலில் போய்ட்டு என்னென்ன ரீட் பண்ணிக்கணும் அதெல்லாம் ரைட் பண்ண போகிறேன். அப்புறம் எஃப் டாட் க்ளோஸ் கொடுத்துட்டு எக்ஸப்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்துன்னா பிரிண்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துக்கலாம். அதாவது எந்த ஒரு டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் கொடுத்துக்கலாம். 37ல் வந்து பார்த்தோன்னா நெட்வொர்க் ஸ்டடியில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து சர்வர் வந்து பார்த்தோம்னா அகாடமிக் பிளாக் தான். ஏன்னா அஸ்பார் 80-20 ரூல் எங்கே வந்து சிஸ்டம் அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து சர்வர் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ 600 கம்ப்யூட்டர்ஸ் வந்து அகாடமிக் பிளாக்கில் தான் இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து அகாடமிக் பிளாக். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் டோபாலஜி. ஸோ அகாடமிலேருந்து அட்மின், அகாடமிலேருந்து ஹாஸ்டல், அகாடமிலேருந்து ஸ்போர்ட்ஸ். தேர்டு வந்து 2 வயர்டு நெட்வொர்க் கேட்டிருக்காங்க, வயர்ட் மீடியம் கேட்டிருக்காங்க. ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிள் அந்த ஈத்தர்நெட் கேபிள், அப்படின்னா கோஆக்சியல் கேபிள் கூட நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஃப்எம்க்கு வந்து ரேடியோ வேவ்ஸ், அண்ட் தென் வீடியோ ஆடியோக்கு வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். பிக்கு வந்து ரிப்பீட்டர் ஷுட் பி இன்ஸ்டால் பிட்வீன் அட்மின் அண்ட் ஹாஸ்டல் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அகாடமிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா 100 மீட்டர் repeater is required when the cable distance exceeds 70 to 100 meters. Since the distance between the block are 160, 150 and 120 meters. So the signal will weaken before reaching the destination, necessity a repeater to regenerate the signal. So in the block நீங்கள் repeater யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஆன்சர் கீ. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஆன்சர் கீ வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.